ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் வீடியோ தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப நாளாகவே என்கிட்ட சில பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி அக்கா சாகிங் பிரஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸசைஸ் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான வீடியோவாக தான் இது இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த வீடியோவை ஜென்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நோ இஷ்யூஸ், நாலேஜ் வந்து யார் வேணாலும் கெயின் பண்ணிக்கலாங்க, தப்பே கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் உங்களோட ஒய்ஃப்க்கு வந்து உங்களால் ஒரு எஜுகேட் பண்ண முடியும், உங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்க முடியும். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி பிரெஸ்ட் ஏன் சேக் ஆகுது, அது சேக் ஆகாமல் நம்ம எப்படி பார்த்துக்கலாம், இதை பற்றின சில கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? 3 விஷயம் இருக்குங்க பிரெஸ்ட் வந்து சேக் ஆகுறதுக்கு. ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பரான ஃபிட்டான ப்ரேசர் போடாதது தான் இதுக்கு செகண்ட் ரீசன். ஓகே. அண்ட் தேர்ட் ஒன் தான் எக்ஸசைஸ். ஓகே. இப்போ ஃபுட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கிறது தான் இதுக்கு மெயின் ரீசன். ஏன்னா கார்ப்ஸ் நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது உங்கள் ஸ்கின் வந்து லூஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் ஸ்கின் லூஸ் ஆகிடுச்சுன்னா ஆப்வியஸ்லி நம்மளோட உடம்புல தான் இருக்குது, நம்மளோட பிரெஸ்ட்டுமே அதுவும் சேர்ந்து உங்களுக்கு சேக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சேக் ஆகிறதுக்கு இதுதாங்க மெயின் ரீசன். நீங்கள் கார்ப்ஸை கட் டவுன் பண்ணணும். அப்போ என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டால் ப்ரோட்டீன் ரிச் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் நிறைய எடுத்துக்கணும். பட் நீங்கள் ப்ரோட்டீன் ரிச் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகும். ஏன்னா கார்ப்ஸ் வந்து உங்களோட பாடியை வந்து கூல் பண்ணும், பட் ப்ரோட்டீன் வந்து உங்கள் பாடியை வந்து ஹீட் பண்ணி விட்டுரும், உங்களோட டெம்பரேச்சர், பாடியோட டெம்பரேச்சர் வந்து ஹை பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வாயிலெல்லாம் வந்து உங்களுக்கு புண்ணு வர ஆரம்பிச்சிடும், மக்கள்லாம் ஒரு மாதிரி தடித்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட வயிறுலாம் ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்கும். அண்ட் கண்ணெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பேர்னிங் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை காம்பன்சேட், அந்த ஹீட்டை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக லீஃபி வெஜிடபிள்ஸ் அண்ட் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் நீங்கள் வந்து நிறைய எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த ஹீட்டை வந்து அது காம்பன்சேட் பண்ணிவிடும். ஸோ உங்களோட பாடியோட டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு நியூட்ரலாக வச்சுக்கும். ஃப்ரூட்ஸ்ன்னு பார்க்கும்போது நீங்கள் பொமோகிரானேட், கிரேப்ஸ், ஆரஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் நீங்கள் கிரேப்ஸ் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக சீடு இருக்கக்கூடிய கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க, சீட்லெஸ் வந்து எடுத்துக்காதீங்க, இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். இதுதாங்க இப்போது கார்ப்ஸ் எடுக்கும் போது ஸ்கின்னை வந்து லூஸ் ஆகும். ப்ரோட்டீன் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணும், உங்களோட மசிலை வந்து பில்ட் பண்ணும். இதனால தான் வந்து உங்களுக்கு வந்து பிரெஸ்ட் வந்து சேக் ஆகாமல் உங்களால் பார்த்துக்க முடியும். திஸ் இஸ் த ரீசன் ஏன் கார்ப்ஸ் நம்ம எடுக்கக்கூடாது, ஏன் நம்ம ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கு பதிலாக ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறதுனால நமக்கு இந்த பெனிஃபிட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பரான பர்ஃபெக்டான ஃபிட்டான பிரேசஸ் வந்து போடாதது தான் மெயின் ரீசனாக இருக்குது. செகண்ட், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபுட் அண்ட் செகண்ட் வந்து நீங்கள் போடக்கூடிய பிரேசஸ். இது வந்து நீங்கள் உங்கள் பாடிக்கு, அதாவது உங்கள் பிரெஸ்ட்டுக்கு கரெக்டான சைஸில் இருக்கக்கூடிய பிரேசஸ் நீங்கள் யூஸ் பண்ணலனாலும் உங்கள் பிரெஸ்ட் வந்து சேக் ஆகும், 100% சேக் ஆகும். ஓகேங்களா? நிறைய பேருக்கு வந்து 36, 38, 34 அவங்களோட பிரெஸ்ட்டோட சைஸ் தெரியும், அவங்க பிரேசர் வந்து வாங்கிறதுக்கு தெரியும். பட் கப் சைஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாதுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடையில் போய் ஜஸ்ட் அப்படியே 36 சைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அப்படியே போட்டுடுறாங்க. கொஞ்சம் நாலேஜபிளான பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களோட கப் சைஸ் என்னன்னு கேட்பாங்க. சில நார்மலான ஷாப்பில் வந்து அதெல்லாம் வந்து கேள்வி கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் 36 நீங்கள் கேட்டிங்கன்னா 36 ஒரு பிரேசர் எடுத்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அது அவங்க கொடுக்குறது அவங்களுக்கே தெரியாது அவங்க என்ன சைஸ், என்ன கப் சைஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கரெக்டான பர்ஃபெக்டான கப் சைஸ் இருக்கக்கூடிய பிரேசஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணல அப்படின்னாலும் உங்கள் பிரெஸ்ட் வந்து சேக் ஆகும். அண்ட் வெளியில் வந்து உங்களோட அவுட்டர் பாடி வந்து ரொம்ப ஆக்வர்டாக அன்ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சராக உங்களுக்கு காட்டும். நிறைய பேர் பண்ணுற இன்னொரு தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பில் போய் ஒரு பிரேசர் வாங்கின உடனே அப்படியே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பிரேசரை போடுறீங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. அந்த ஸ்ட்ராப்பை வந்து நல்லா புல் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த பிரேசரை போடணும். பிரேசர் நம்ம போடுறது எதுக்காகங்க, நம்மளோட பிரெஸ்ட்டை வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி டைட்டாக வைக்கிறதுக்காக தான் நம்ம பிரேசர் போடுறோம். பட் ஏதோ கடமைக்குனா போடுற மாதிரி நிறைய பேர் அது போடுறீங்க. அந்த மாதிரி போடாதீங்க. அதுவுமே உங்களுக்கு வந்து பெரிய ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. உங்களோட பிரெஸ்ட் வந்து அன்ஷேப்பாகவும் அன்ஸ்ட்ரக்சராகவும் அவுட்டரில் காட்டுறதுக்கு அண்ட் உங்கள் பிரெஸ்ட் வந்து சேக் ஆகிறதுக்கும் 100% சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பிரேசர் வந்து கரெக்டாக புல் பண்ணி கரெக்டாக போடலை அப்படின்னா. அண்ட் எப்படி நீங்கள் அது பர்ஃபெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்கள் பாடியில் அது ரொம்ப லூஸாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு திங். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடக்கும்போது உங்களோட பிரெஸ்ட் வந்து ஷேக் ஆகக்கூடாது. அப்படி ஷேக் ஆகுதுன்னா நீங்கள் ஃபிட்டிங்காக வந்து பிரேசர் போடலைன்னு அர்த்தம். சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இன்னர் உள்ளதானே போட போகிறோம், இது யார் பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு குவாலிட்டியே இல்லாத, உங்களுக்கு பர்ஃபெக்டே இல்லாத ஒரு இன்னரை வந்து ஒரு நார்மல் ஷாப்பில் வாங்கி போடுறீங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு டிசைனர் கிட்டே போயிட்டு ரொம்ப ஸ்ட்ரக்சராக ட்ரெஸ்ஸை வந்து டிசைன் பண்ணி அழகாக டிசைன் பண்ணி நீங்கள் போட்டாலும் சரி, இல்லை ஒரு பெரிய பிராண்டட் ஷோரூமில் போயிட்டு நீங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு காஸ்ட்யூம் வாங்கி நீங்கள் போட்டாலும் சரி, நீங்கள் உள்ளே போடக்கூடிய இன்னர் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இல்லை அப்படின்னா உங்களோட அவுட்டர் பாடி வந்து ரொம்ப அன்ஸ்ட்ரக்சராக தான் உங்களுக்கு காட்டும்.
ஸோ நீங்கள் இன்னரில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கவே கூடாது. இன்னர் தாங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களோட வெளியில் போகிற ட்ரெஸ் கூட குவாலிட்டியாக இல்லைனா பிரச்சனையே கிடையாது. பட் உங்களோட இன்னர் குவாலிட்டியாக இல்லைனா உங்களோட டோட்டல் பாடியே வந்துட்டு ரொம்ப ஆக்வர்டாக காட்டும். ஸோ அது உங்களோட கான்ஃபிடென்ட்டையுமே லூஸ் பண்ணும் அண்ட் ரொம்ப டிப்ரெஷனாகவும் நீங்கள் போயிடுவீங்க. விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து சாரிக்கு போடக்கூடிய ப்ரேசரே வந்து சுடிதாருக்கு போடுறது, சுடிதாருக்கு போடக்கூடிய ப்ரேசரே வந்து டிஷர்ட்க்கு போடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. அந்தந்த காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி ப்ரேசரை வந்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க ப்ரேசர் கம்பெனி. ஸோ அதனால் நீங்கள் டிஷர்ட்னா டிஷர்ட்டுக்குன்னு போடக்கூடிய ப்ரேசர் மட்டும்தான் நீங்கள் போடணும். அண்ட் சுடிதார்னா சுடிதாருக்கு போடக்கூடிய ப்ரேசர் தான் நீங்கள் போடணும். அண்ட் நீங்கள் சாரீ கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக காட்டன் ப்ரேசர் தான் ப்ரிஃபர் பண்ணணும். அப்போ தான் உங்களோட ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் பனியன் கிளாத்து வந்துட்டு நீங்கள் வந்து சுடிதாருக்கும் அண்ட் டிஷர்ட்டுக்கும் பனியன் கிளாத் இருக்கக்கூடிய ப்ரேசர் தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும். அப்போ தான் உங்களோட பாடி வந்து வெளியில் வந்து எக்ஸ்போஸ் ஆகும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட்டாக உங்களை காட்டும். உங்கள் ப்ரெஸ்ட்டுக்கு சரியான கரெக்டான பர்ஃபெக்டான ப்ரேசஸை வந்து நான் எப்படி சூஸ் பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதை பற்றி ரொம்ப கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது யூடியூப்பில். ஜஸ்ட் போய் செக் அவுட் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும், உங்களோட கப் சைஸ் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போய் பார்த்துட்டு அதே மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஷாப்பில் போயிட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ப்ரேசரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படியும் எனக்கு புரியல, அவங்க சொல்கிறது எனக்கு புரியல, எனக்கு கரெக்டாக எடுக்க தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு பிராண்டட் ஷோரூம் நீங்கள் போகிறீங்க, இப்போ நாயுடு ஆல் மாதிரி ஒரு பிராண்டட் ஷோரூம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃபே வந்து உங்களுக்கு எஜுகேட் பண்ணுவாங்க. அவங்களே உங்களுக்கு மெஷர்மெண்ட்டும் எடுத்து உங்களோட பிரெஸ்ட்டுக்கு சரியான அளவு இருக்கக்கூடிய ப்ரைஸஸை வந்து உங்களுக்கு அவங்களே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்படியும் இது பண்ணிக்கலாம். ஒரு 2 வாட்டி 3 வாட்டி நீங்கள் அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நாலேஜ் வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுட்டில் வந்து நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வரணும். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஃபிட்டடான ப்ரேசரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அண்ட் இந்த 2 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மூணாவதாக இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையே படாது. அண்ட் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிற எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வால் புஷ்அப் தான் நான் காட்ட போகிறேன். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வந்து உங்களோட பிரெஸ்ட்டை வந்து நல்லா லிஃப்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணும். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்ம்ஸை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும். உங்களுக்கு ரொம்ப ஃப்ளாப்பி ஆர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா நல்லா ரெடியூஸ் ஆகும் உங்களுக்கு. அண்ட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பைசப்ஸ் ரொம்ப குண்டாக இருக்கும், சில பேருக்கு வந்து ட்ரைசப்ஸ் ரொம்ப குண்டாக இருக்கும். ஸோ இது 2 பக்கமுமே வந்து நல்லா உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு டோனான ஒரு நல்ல ஒரு ஹார்ம்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் உங்களோட பிரெஸ்ட்டையுமே நல்ல ஷேப்பியாக உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கும். அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ட்ரெஸ் போடும்போது இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி பழைய ட்ரெஸ் போட்டுப்பீங்களே, அதை நீங்கள் திருப்பி போடும்போது உங்களுக்கு இந்த ஆர்ம்பிட் கிட்ட வந்து ஒரு டைட் உங்களுக்கு வரும். ஸோ அந்த டைட் வந்ததும் நீங்கள் நினச்சிக்க கூடாது நம்ம குண்டாயிட்டம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா உங்களோட பிரெஸ்ட் வந்து லிஃப்ட் ஆகுறதுனால உங்களுக்கு அந்த இடத்துல வந்து டைட் ஆக ஆரம்பிக்கும். இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 or 15 டேஸ்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் டெலிவரியுமே உங்களோட பிரெஸ்ட் வந்து சேக் ஆகாமல் உங்களால் பார்த்துக்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணும்போது 2 minutes பண்ணுங்கள், அதுக்கப்புறமா 5 minutes பண்ணுங்கள், வீக்லி 5 days பண்ணுங்கள், பட் ரெகுலராக பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம இப்போ எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். ரைட்டாக நின்றுக்கோங்க அண்ட் உங்களோட 2 ஹேண்டுமே வாலில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஷோல்டருக்கு நேராக இருக்கணும் உங்களோட 2 கையுமே. அண்ட் வால்லேருந்து ஒரு 22 to 20 inches டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் நிற்கணும். அண்ட் உங்களோட பிரெஸ்ட்டை மட்டும்தான் நீங்கள் முன்னாடி கொண்டு போகணும், உங்களோட ஹிப்பை நீங்கள் கொண்டு போகக்கூடாது. நோஸ் வந்து வால் கிட்ட போகணும், பட் வாலில் டச் ஆகக்கூடாது. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ guys. Thank you.